நைட் அவர் ஒரு 10-11 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தாராம். அப்படியே வந்து படுத்திருக்காரு, தூங்கிட்டாரு அவரு. ஒரு 1/2 ஹவர்ல வந்து எல்லாம் கதவு டமான்னு தட்டுனோன்னே எல்லாம் பேனிக் ஆயிட்டாங்க. ரொம்ப வந்து டென்ஸ் ஆயிட்டாரு அவரு. 10 டேஸ் ரிமாண்ட் குடுத்தாங்க அவங்க. குடுத்துட்டு அப்புறம் நேரா நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க நீங்க. கூட்டிட்டு போயிட்டு தான் நீங்க வந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போணும். அவர் உடல்நிலை வந்து சரியில்லாம இருக்காரு அவரு. அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் கண்டிஷன் வந்து நைட்டெல்லாம் அவர் வந்து எதுவும் மாத்திரை கீத்திரை எதுவும் சாப்பிடல. நைட் அவர் ஒரு 10-11 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தாராம். அப்படியே வந்து படுத்திருக்காரு, தூங்கிட்டாரு அவரு. ஒரு 1/2 ஹவர்ல வந்து எல்லாம் கதவு டமான்னு தட்டுனோன்னே எல்லாம் பேனிக் ஆயிட்டாங்க. ரொம்ப வந்து டென்ஸ் ஆயிட்டாரு அவரு. அதில் வந்து இன்னும் கொஞ்சம் அவருடைய பிபிலாம் ஏறிடுச்சு அவருக்கு. ஸோ ரொம்ப வந்து உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்திருக்காரு. அவரே வந்து வீட்டில் ஒரு ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுத்து அவரை ஆசுவாசப்படுத்தி தான் அவரை அனுப்பிச்சி வைக்கிறாரு ஜட்ஜு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகாமல் இவங்க என்ன பண்ணாங்க, நேராக வந்து மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில் கொண்டு வந்தாங்க. மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில் கொண்டு வரக்குள்ள எங்களுக்கு ஆர்டர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவரை வெள்ளூர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க நீங்கள். ரீசன் வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வந்து உள்ள வந்து நிறைய வந்து டெரரிஸ்ட் குரூப்ஸ் இருக்காங்க. அவங்கனால இவருக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ ஒரு ரீசன், அது வந்து நாங்கள் ரீசன் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் அவ்வளோதான்.